வணக்கம் சார். அந்த காலத்தில் டி ராஜேந்தர் சார் உங்களுக்கு பப்ளுன்னு ஒரு பேரை வச்சு அறிமுகப்படுத்தினார். அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களை மார்க்கெட்டை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, பெருசாக வர்றதுன்னு யோசிக்கலை. இப்போ போய் தமிழ் பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணீங்க, அதுலேயும் ஒரு மோசமான வில்லன் கேரக்டரை வாங்கிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத உட்காந்து ஒரு சாமி கிமியை கும்பிட்டு அதை நல்லபடியாக பார்த்து அந்த கேரக்டரை பண்ணியிருக்கலாம். நடுவில் திடீர்னு உங்களுக்கு பொண்ணு பிறந்தா என்ன வயசு வருமோ அந்த வயசு பிள்ளை ஒன்று கூட கூட்டிகிட்டு போய் தனியாக குடும்பம் நடத்துனீங்க. இடையில உங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் வேறு ஒரு 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 கடவுளுடைய பிரசன்னத்தின்படி ஒரு பிள்ளை இருக்கான். அவனையும் விட்டுட்டு போய் இந்தமாரி தனியாக இருந்ததெல்லாம் மனிதனுக்கு மக்களுக்கு வேதனையாக இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் டெவலப் ஆவீங்கன்னு தெரில. அதெல்லாம் உங்கள் இமேஜை பாதிக்காத தலைவரா? இப்போ போய்ட்டு எனக்கு பட வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. பட வாய்ப்பு யாருக்கு வியாபாரம் இருக்கோ அவங்களுக்கு கொடி கட்டி பறக்குது. மேலும் அதுக்கான முயற்சியை தன்னிலே நான் பெரிய நடிகர், 30 வருஷம் முன்னாடி இண்டஸ்ட்ரியில் வந்தேன் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கும் பார்த்து பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. பாருங்கள், அந்த லக்கி பாஸ்கரில் ராம்கி சார்கிட்ட இப்படி ஒரு பர்ஃபார்ம் இருக்குங்கிறத தமிழ் திரை உலக டைரக்டர் எவனுமே கட்டலை. சினிமாவே பிரட்டி போட்ட பாரதி ராஜாவுக்கு அப்புறம் கொஞ்சம் தமிழ் சினிமாவை அசைச்சு பார்த்த ஆபாவனன் சார் படங்களில் அவர் அறிமுகமானார். ஆனால் முத அறிமுகமானது ராபர்ட் ராஜசேகர் படம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த லக்கி பாஸ்கரில் அப்படி ஒரு கேரக்டர், அவரை பார்த்தாலே இப்படி ஒரு ஆள் நமக்கு வர மாட்டானாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வாங்கி அருமையாக பண்ணி மின்னிட்டார். அது ஒரு படம் போதும் அவர் லைஃபுக்கு. இனிமேல் புதுசாக அதுமாரி கேரக்டர் வரவும் வேண்டாம். இனிமேல் அவர் நடிக்கவே அவசியம் இல்லை, அந்தளவுக்கு ஒரு கேரக்டர். நீங்கள் அதுமாரி ஒரு வாய்ப்பு வரும், காத்துருங்க. கொஞ்சம் பழைய இந்த ஆகாத போகாத காரியங்கள்லாம் மக்கள்கிட்ட நேரடியாக ப்ரெஸ் மீட் வச்சு கேட்டு அதெல்லாம் என்னுடைய போராத காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள்.